السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعل لي لسانا صدقا في الآخرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்: வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட துவாவை செய்தார்கள். என்ன துவா என்று சொன்னால், யா அல்லாஹ், பிந்தி வரக்கூடியவர்களில் உண்மையானவர்களின் நாவில் என்னுடைய பெயரை சொல்லச் செய்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட துவாவை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்படி துவா செய்தார்கள்? அதே போன்று நடந்ததா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தோமானால் அவர் ஒரு சாதனையாளர் என்று சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் முதலாக சாதனையாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் செய்தும் காட்டினார்கள், மற்றவர்களுக்கும் சொல்லியும் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதனையாளர்கள் என்பது அதை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். சாதனையாளர்கள் யார்? நம்முடைய கேள்வி, உங்களுடைய கேள்வியும் இருக்கலாம். இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் யார் என்று கூற முடியுமா என்று கேட்டால், நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தலைவிகள், இப்படிப்பட்ட அவர்களை மட்டும் நாம் சாதனையாளர்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான சாதனையாளர்கள் யார் என்று சொன்னால்
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனை நபி தோழர்கள் வந்தார்களே, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, எத்தனை சஹாபாக்கள் வந்தார்களோ, அத்தனை நபர்களும் சாதனையாளர்கள். வெறுமென சாதனையாளர்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். சாதனையாளர்கள் என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் அவனுடைய வீட்டிற்காக கஷ்டப்படுகின்றான், சம்பாதிக்கின்றான், சொத்து சேர்க்கின்றான், பிள்ளைகளை வளர்க்கின்றான், பிள்ளைகளை சேர்க்கின்றான், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கின்றான், நிக்கா செய்து வைக்கின்றான். இதையெல்லாம் அவனுடைய வீட்டிற்கு அவன் சாதனை, அவனுடைய வீட்டிற்கு மட்டும் சாதனை செய்து விட்டான். இது இஸ்லாத்தில் கூடுமா என்று சொன்னால் நிச்சயமாக கூடும், இல்லை என்று கருத்து அல்ல. ஆனால் அதைவிட ஒரு படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால், உலகத்தில் அவன் சாதனை படைக்கிறான் என்று சொன்னால், அவனை பெருமை பாட்டி பேசக்கூடிய நம்முடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் எதற்காக பெருமையாக பேச முடியும், அவனை எப்படிப்பட்ட சாதனையாளர்கள் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், அவனுடைய வீட்டிற்காக அவன் பயன்படுத்துகின்றானே, அதை வைத்து நாம் சாதனையாளர் என்று சொல்ல முடியாது. அதே ஒரு மனிதன் அவன் அந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு அவன் பெருமை பாட்டுகின்றான், அந்த உலகத்திற்காகவே அவன் சாதனை படைக்கின்றான், இந்த உலகத்திற்காகவே அவன் என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கின்றனோ அத்தனை காரியங்களும் அவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன்தான் இந்த உலகத்தில் சாதனையாளர். அவனை பெருமைப்படுத்தி பேசுகிறான், அவன்தான் இந்த உலகத்தில் சாதனையாளருக்கு உட்பட்டவன். ஒரு மனிதன் இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் அல்லவா? ஒரு மனிதன் இருக்கின்றான், அந்த மனிதன் வெறும் வீட்டிற்காக அவன் சாதனை படைக்கின்றான், அவனுடைய குழந்தைகளுக்காகவோ, அவனுடைய வீட்டிற்காகவோ, அவனுடைய சொத்திற்காகவோ இதையெல்லாம் அவன் பயன்படுத்தி அவனுக்கு பேர் அவன் சாதனையாளர் என்று சொன்னால் அவன் வீட்டுக்கு மட்டும்தான் சாதனையாளர், உலகத்திற்கு அல்ல. அவன் உலகத்திற்கு சாதனையாளர் என்ற பெயர் வேண்டும் என்று சொன்னால் அவன் உலகத்திற்காகவே அவன் சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திற்காக என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை காரியங்களிலும் அவன் ஈடுபட வேண்டும். இந்த மனிதருக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் கஷ்டப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிமார்களுடைய பட்டியலில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் முதலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது எதனால்? அல்லாஹ் சொன்ன இதை தடை செய்து விட்டான், இதை செய்யாத என்று சொன்ன அந்த ஒரு காரணத்தை அவர்கள் மீறி செய்தார்கள். ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அவர்கள் செய்தார்கள். அதனால அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை அனுப்பினான். அதே போன்று மற்ற நபிமார்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ நபிமார்கள் எத்தனையோ சாதனை படைத்துள்ளார்கள். நபிமார்களுடைய பட்டியலில் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ இந்த உலகத்திற்காக எத்தனையோ சாதனை சமாதானங்களை செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய சாதனை என்ன? இந்த உலகத்திற்காக அவர்கள் கொடுத்த சாதனை என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சாதனை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்தார்கள். என்ன சாதனை செய்தார்? இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் தாவா பணி செய்தார்களே, அதற்கு எதிராக இந்த உலகத்தில் ஒரு அரசன் இருந்தான், நம்ரூத் என்ற அரசன். அந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன் என்று சொன்னால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க அரசன், இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு அரசன், பெரிய அரசன் நம்ரூத் என்ற அரசன் இருந்தான்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்ரூத் என்ற அந்த அரசனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். அப்போது அந்த நம்ரூத் என்ற அரசன் அவன் பார்த்து கொண்டே சிரித்து கொண்டு கேட்கின்றான், இந்த உலகத்தில் என்னை விட பெரிய பலசாலி யாராவது இருக்கின்றார்களா? இந்த உலகத்தில் என்னை விட பெரிய இறைவனாக யாராவது இருக்கிறார்களா? பலசாலை விடுங்கள், பணத்தை விடுங்கள், மற்ற பட்ட பதிவு எது எல்லாத்தையும் விடுங்கள், ஆனால் இந்த உலகத்தில் இறைவனை விட என்னை விட பெரிய இறைவன் இருக்கின்றானா என்று எல்லாம் இந்த கேள்வியை முன்வைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை அவன் வைத்தான். இந்த உலகத்தில் என்னை விட வேற இறைவன் இருக்கின்றானா? என்னை விட பலசாலி இருக்கின்றார்களா? என்னை விட சொத்து பத்தில் என்னை விட அதிகமானவர்கள் இருக்கின்றார்களா என்றெல்லாம் கேள்வியை கேட்டான். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனாரை கலிமா தௌஹீதுடன் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் வந்தாலும் மார்க்கம் வந்தாலும், ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை, இஸ்லாம் என்ற ஒரு தௌஹீதை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆரம்பித்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்ற அந்த உலகத்தில் நம்ரூத் என்ற அந்த அரசன் இருந்தான். அந்த அரசனிடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த உலகத்தில் என்னை விட பெரிய இறைவன் யாராவது இருக்கின்றானா என்று அந்த நம்ரூத் என்ற அந்த அரசன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறான். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அரசரே, உங்களையும் சரி என்னையும் சரி இந்த உலகத்தையே சரி படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லும் போது அவன் ஆச்சரியமாக பார்க்கின்றான். என்ன, இந்த உலகத்தில் சொத்து பத்திலும் சரி வாழ்க்கை வளங்களிலும் சரி அதிக பலமுடைய நானாக இருக்கின்றேன், என்னை விட வேற இறைவன் இருக்கின்றானா? அப்படி என்ன இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அவனுடைய சாதனைகளை நீங்கள் சொல்லுங்கள், அவனுடைய படைப்பினங்களை நீங்கள் என்னுடைய முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த நம்ரூத் என்ற அரசன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லி காட்டினார். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? என்னுடைய இறைவன் ஒரு மனிதனை ஹயாத்தாக்க செய்வான், ஒரு மனிதனை மரணிக்கவும் செய்வான். உன்னால முடியுமா? என்னுடைய இறைவனுடைய அத்தாட்சியை அவர்கள் காமிக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நம்ரூத் என்ற அரசன் என்னை விட இந்த உலகத்தில் பெரிய இறைவன் இருக்கின்றானா என்று கேட்கிற கேள்விக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னையும் சரி என்னையும் சரி இந்த உலகத்தில் எதையெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை படைப்புகளும் படைக்கக்கூடிய ஓர் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லும் போது அப்ப நபி நம்ரூத் என்ற அரசன் சொல்கின்றான், அப்படியா, அப்படிப்பட்ட இறைவன் இருக்கின்றானா? அவனுடைய அத்தாட்சியை காமி, அவன் எதையெல்லாம் செய்திருக்கின்றான் காமி என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கின்ற பொழுது அவனை படைக்கும் செய்கின்றான், மரணிக்கும் செய்கின்றான் என்னுடைய இறைவன், உன்னால முடியுமா என்று கேட்கும் போது அப்போது நம்ரூத் என்ற அரசன் சொல்றான், சிரித்துக் கொண்டு கேவலமாக சொல்கின்றான், என்ன இது, இதையெல்லாம் பெரிய சாதனையா? இதையெல்லாம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கணும் மரணிக்கணும் என்று சொல்றியே, இதெல்லாம் பெரிய சாதனையா? இது நான் கூட தான் செய்வேன். ஒரு மனிதனை மரணிக்க செய்வதும் உயிர்ப்பிக்க செய்வதும் அது என்னாலையும் முடியும், உன்னுடைய இறைவன் தான் செய்கின்றானா? தேபார் என்று ஒரு 2 நபர்களை கூப்பிடுறான். 2 நபர்கள் எப்படிப்பட்ட நபர்? அந்த 2 நபர்களும் தண்டனைக்குரியவர், நாளை தூக்கிலிட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த 2 நபர்களை கூப்பிட்டு, தேபார்,
ஒரு நபரை பார்த்து சொன்னான், நீ இதோட போயிடுச்சு போ, நீ போய் உனக்கு தண்டனை இல்லை, நீ போய்க்கோ என்று சொல்லிவிட்டு, பார் ஒரு மனிதன் உயிர் போக போகிறான், அந்த மனிதனை உயிர்ப்பித்தனே அல்லவா, நான் இறைவன் அல்லவா. அதே போன்று இன்னொரு மனிதனை கூப்பிட்டு அவனுடைய தலையை வெட்டி விட்டான். பார் இந்த மனிதன் உயிர் எடுத்து விட்டேன், அப்ப உன்னுடைய இறைவன் மட்டும்தான் செய்வது அல்ல, என்னாலேயும் முடியும் என்று அந்த நம்ரூத் என்ற அரசன் இப்படிப்பட்ட உதாரணங்களை காண்பிக்கிறான். எப்படிப்பட்ட உதாரணை? உன்னுடைய இறைவன் வெறும் ஹயாத்தாக்கம் மட்டுமல்ல, மரணிக்கும் செய்வான் நீங்கள் சொன்னீர்களே, அதே போன்று நானும் செய்து விட்டேன், அப்ப நானும் இறைவன் தானா என்று அந்த நம்ரூத் என்ற அரசன் இப்படிப்பட்ட செய்திகளை செய்து அவன் காமித்து சொல்றான். திரும்பவும் விடவில்லை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திரும்பவும் நம்ரூத் என்ற அரசனிடத்தில் கேட்கின்றார்கள். நம்ரூத் என்ற அரசனிடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? என்னுடைய இறைவன் கிழக்கில் உதிக்கின்ற சூரியன், மேற்கில் நீ பலசாலியாக இருந்தால் நீ மேற்கில் உதய செய் சூரியனை என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற அரசனிடம் சொன்னவுடனே அவன் தோத்து போய்விட்டான். முதலாவது கேள்வி, அவன் ஒரு மனிதனை ஹயாத்தாக்கும் செய்வான், மரணிக்கும் செய்வான் என்று சொன்னவுடனே அவன் சிரித்து கேவலமாக பேசிவிட்டு அந்த நம்ரூத் என்ற அரசன் அவன் என்ன செய்தான்? 2 நபர்களை கூப்பிட்டு ஒரு நபரை தலையை வெட்டி விட்டான், ஒரு நபரை அப்படியே விட்டு விட்டான். நானும் செய்து விட்டேன் அல்லவா, உன்னுடைய இறைவன் என்ன செய்கின்றானே அதே போன்று நானும் செய்து விட்டேன் என்று சொன்னவுடனே இந்த நம்ரூத் என்ற அரசனை இப்படி விடக்கூடாது, நம்முடைய இறைவனை கேவலப்படுத்துகின்றானா என்று நினைத்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் சூரியன் கிழக்கில் உதைக்க செய்வான், என்னுடைய இறைவன் கிழக்கில் சூரியனை உதைக்க செய்வான், உன்னால முடிந்தா மேற்கில் உதைக்க செய் என்று சொல்லும் போது அவன் அப்படியே என்ன செய்து விட்டான்? தோத்து போய்விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சாதனையாளர்கள் நபிமார்கள் எவ்வளோ சாதனை செய்துள்ளார்கள். இந்த உலகத்தில் வெறுமன சில காசு பணத்துக்காக அவர்கள் ஒரு செய்தியை ஒரு செயலை செய்துவிட்டான் என்று சொன்னால் அதை பார்த்து நம்முடைய மக்கள் அவனை பார்த்து சாதனையாளர் சாதனையாளர் என்றெல்லாம் கூப்பிடுகிறார்களே, இவர்களை விட பெரிய சாதனையாளர்கள் இருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை நபிமார்களும் அத்தனை சஹாபாக்களும் சாதனையாளர்கள். இந்த உலகத்திற்கு வந்ததே பெரிய சாதனை தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் உனக்காக இப்படிப்பட்ட சாதனைகளை நான் செய்திருந்தால் வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய வாயில் மக்களுடைய நாவில் என்னுடைய பெயரை உதிக்க செய்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் உதிக்க செய்தான். எப்படி உதிக்க செய்தான்? நாம் எல்லோரும் ஐவேளை தொழுகை தொழுகின்றோமா அல்லவா? நாம் எல்லோரும் ஐவேளை தொழுகை தொழுகின்றோம். அந்த நேரத்தில் 2வது ரக்காத்தில் அத்தியாயத்தில் உட்காருவோம். அந்த நேரத்தில் நாம் தரூத் இப்ராஹிம் ஓதுகின்றோமா இல்லையா? தரூத் இப்ராஹிம் எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் தரூத் இப்ராஹிமை தொழுகை முடியாது. எப்படி அத்தியாத்து முக்கியமோ அதே போன்று தரூத் இப்ராஹிமும் முக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ எப்படிப்பட்ட துஆ? யா அல்லாஹ், வரக்கூடிய காலங்களில் பிந்தி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட இந்த மக்களில் நல்ல மக்களில் உடைய வாயில் நல்ல மக்களுடைய நாவில் என்னுடைய பெயரை உதைக்க செய்வாயாக. நான் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நல்லது சாதனையாக எதையெல்லாம் செய்திருக்கின்றோம் அதன் பொருட்டால் நீ இப்படி செய்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. இதுதான் சாதனையா? நம்முடைய செயலை செய்கிற ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலை பின் வரக்கூடிய மக்களுக்கு உபயோகமான இருக்க வேண்டும். அதுதான் சாதனை. வெறுமனே இந்த நேரத்தில் இதோடு முடிந்து போய்விட்டது, இது சாதனை அல்ல.
எப்போது பின்வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு உபயோகமான பொருள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் செய்தால் அதுதான் சாதனை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் செய்தார்கள்? அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சோதனை கூட அதிகமாக இருந்தது. அந்த சோதனையை வென்றெடுத்துதான் இவர்கள் சாதனை படைத்தார்கள் என்றெல்லாம் வரலாறு வருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களில் நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இமாம்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இமாம்கள் வரை யாரெல்லாம் எப்படிப்பட்ட சாதனைகளை செய்தார்களோ அப்படிப்பட்ட சாதனைகளை நாமும் செய்து நம்முடைய வரக்கூடிய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து இதன் பிரகாரம் நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.